இஸ்லாமும் முஸ்லிம்களும் என்ற ஒரு தலைப்பில் இஸ்லாத்தை படியுங்கள் மேலும் முஸ்லிம்களையும் பாருங்கள் என்ற ஒரு கோணத்தில் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்திலே குற்றச் செயல்கள் எந்த அளவிற்கு குறைந்திருக்கின்றது மற்ற சமூகத்தை விட என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவது. போதைப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உலகத்தில் அதிகமான மக்களிடத்திலே அது சர்வ சாதாரணமாக பயன்படுத்தப்படுகின்றது. போதை பொருட்களை நாம் ஒரு கணக்கெடுத்து பார்த்தால் அதிகம் இந்த போதைப் பொருட்களை விற்றவர்கள் அதிகமாக ஓனர்கள் இருக்கின்றார்களே. ஆனால் எல்லா அரசாங்கத்திலும் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. கடத்தல் செய்து போதை வஸ்துக்களை கடத்தல் செய்து அதிகமாக விற்கக்கூடியவர்கள் எங்கே இருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியலை நாம் பார்க்கும் பொழுது அது முதலாவதாக அமெரிக்கா தான் இருக்கின்றது. அமெரிக்கா முதலிடத்தில் இருக்கின்றது. அதை கடத்திய மனிதர் யார் என்று சொன்னால் பப்லோ எஸ்கோபர் அப்படின்னு ஒருத்தர். இவர் கடத்தல்ல உலகத்திலேயே அதிகமான போதைப் பொருள் கடத்தல்ல 80% கடத்தல் பொருள் இவர் தான் செய்கின்றது. அரசாங்கத்துக்கு எதிராக இவர் உலக கோடீஸ்வரர்கள் ஒருவராக இருக்கின்றார். ஆனால் முதலிடத்தில் யார் இருக்கிறா? அமெரிக்கா இருக்குது. சரி, இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறா என்று பார்த்தால் மெக்சிகோ அப்படிங்கிற அந்த நாட்டை சேர்ந்த எல்சாப் குஸ்மான் என்ற ஒரு மனிதர். இவர் அதாவது சுரங்கம் மூலியமாக நாடு விட்டு நாடு கடத்தி இந்த போதைப் பொருளை கடத்தக்கூடிய தொழிலை செய்யக்கூடியவர், பிரம்மாண்டமாக செய்யக்கூடியவர். அடுத்து மூணாவது இடத்துல யார் இருக்கின்றார்? இது ஏன் சொல்லுகின்றேன் என்று சொன்னால் இதற்கு பின்னணியிலே இஸ்லாம் அதிலே சம்பந்தப்படுகின்றது. மூன்றாவதாக உலகத்திலேயே இதெல்லாம் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய அந்த அறிவிப்புகள். பர்மா நாட்டை சேர்ந்த ஒரு மனிதர், அது அதாவது இந்த ஆசிய கண்டத்திலேயே, அதுல இந்தியா கூட கிடையாது, ஆசிய கண்டத்திலேயே அதிகமான ஹெராயின் பொருள்களை உற்பத்தி செய்து, அங்கே நாம் கவனிக்க வேண்டதும் ஹெராயினை உற்பத்தி செய்து அதிகமாக சேல்ஸ் பண்ணக்கூடிய இவர் பர்மா என்ற நாட்டை சேர்ந்த குன்சா என்ற ஒரு மனிதராகும். இவர்தான் அபின் ஹெராயினை அதிகமா என்ன செய்ய உற்பத்தி செய்தார். இப்ப ஆனா உலகத்திலேயே என்ன பிரம்மாண்டமாக காட்டப்படுது என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான்ல தான் என்ன செய்யுது, நிறைய கடத்தி கொண்டு வர்றாங்க. ஆப்கானியல் அங்க மலை இருக்குது, அந்த மலை ஏரியாவில் கஞ்சா விவசாயம் பண்றாங்க. ஆனா உலகம் பூரா அந்த லிஸ்ட்ல இது வருதா என்று பார்த்தால் இது அதிகமா சேல்ஸ் பண்றவங்க, அது அதிகமா உற்பத்தி பண்றவங்க யாருன்னு பார்த்தால் இஸ்லாமிய எந்த நாடுமே கிடையாது. நீங்க போய் கூகுள்ல என்ன சர்ச் பண்ணி பார்க்கலாம். அப்படி ஜெமினின்னு ஒரு ஆப் இருக்குது, அதுல போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். எந்த பட்டியல் வருது? இஸ்லாமிய நாடு எங்கேயுமே வரல. ஆனாலும் பேப்பர்கள்லையும் மற்ற விதமான இந்த தொடர்புகளில் இருக்கக்கூடிய ஊடகத்தில் இருக்கின்றது, அதுல எப்படி பரப்பப்படுகிறது என்று சொன்னால் ஆப்கானிஸ்தான் கஞ்சாவுக்கு முதலிடம். இது கடத்தி கொண்டு வர்றாங்க, இங்க கொண்டு வைக்கிறாங்க, அங்க கொண்டு வைக்கிறாங்க என்று என்ன செய்யப்படுது? ஊடகத்துறையின் மூலியமாக மக்களுக்கு மத்தியிலே ஒரு அவதூறான ஒரு தவறான செய்தி பரப்பப்படுகின்றது. அப்ப இந்த கஞ்சா பொருளை அபின் போன்ற போதைப் பொருள்களை அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய நாடுகள், அதிகமான விற்பனை செய்து அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனிதர்கள் யார் என்று பார்த்தால் அமெரிக்கா, மெக்சிகோ, பர்மா. இதெல்லாம் முஸ்லிம் நாடே கிடையாது. பொதுவாக அமெரிக்கா எல்லாத்துலயும் முன்னணியில் இருக்கிற மாதிரி குற்றச்செயலையும் முன்னணியில் தான் இருப்பாங்க அவங்க எல்லா வகையிலுமே. ஆகையினால்
இந்த இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் ஆனா பயன்படுத்துவாங்க, அதுக்காக இல்லை என்று எல்லாம் சொல்ல முடியாது. துபாயில எல்லாம் சாதாரணமா என்ன செய்யறாங்க, பயன்படுத்துறாங்க, மக்கள் பயன்படுத்துறாங்க. அதே போன்று கஞ்சா பொருள்கள் எங்க ஆப்கானிஸ்தானத்துல இருக்குது, அங்கிருந்தும் கடத்தி கொண்டு வர்றாங்க. அரபு செய்தியில நான் படிச்சது 1996 அல்ல அரபு அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வருது. அந்த நியூஸ் பேப்பர்ல படிச்சு பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஹஜ்ஜுக்கு வர நேரத்துல ஒரு ஆப்கானி குர்ஆன்ல கஞ்சாவை உள்ள வச்சு, ஏன்னா குர்ஆனை செக் பண்ண மாட்டாங்கல்ல, மற்ற பொருள்களை செக் பண்ணுவாங்க. எந்த புக்கு நீங்க கொண்டு போனாலும் அந்த புக்கை செக் பண்ணிடுவாங்க. ஆனா குர்ஆனுக்குள்ள கஞ்சாவை கடத்தி கொண்டு வந்து ஆப்கானிஸ்தான் ஒருத்தன் அவனை தூக்கி உடனே உழுதி போட்டு ஜெயில போட்டு அப்புறம் அங்கே தூக்கு தண்டனை. அதே போன்று கஞ்சா பொருள்களை கடத்துவதில் அதிகமான தண்டனைக்கு குற்றச்சட்டம் எங்கே இருக்கிறது சொன்னால் இஸ்லாமிய நாடுகள் இருக்கு, அங்க யூஸ் பண்றாங்க. ஆனால் சட்டம் எப்படி இருக்கிறது சொன்னால் கடுமையான சட்டம் இருக்கின்றது. நீங்க சவுதி அரேபியாவுக்கு ஒரு அதாவது ஒரு 1/2 கிராம் அல்லது ஒரு 5 கிராம் ஒரு பெரிய லோடு ட்ரெய்லர், அந்த ட்ரெய்லர்ல பெரிய லோடுகளை ஏற்றி அதுல ஒரு 5 கிராம் அபீனவோ அல்லது ஹிராயினவோ அல்லது வேற கஞ்சா பொருள்கள் போன்ற போதைப் பொருள்கள் நீங்கள் கடத்தினால் உடனே காட்டி கொடுக்கும். மறு பேச்சுக்கு அங்க இடமே இல்லை, சிபாரிசுக்கெல்லாம் வேலை இல்லை. ஏன்னா சில நேரங்கள்ல இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறாங்க, இல்ல வேலை செய்ய போகும்போது அந்த ஏஜென்ட்டுகள் சில பொருள்களை கொடுத்துருவாங்க. நீங்க ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வந்த உடனே அங்க ஒருத்தர் நிப்பாரு, அவர்கிட்ட இதை கொடுத்துருங்க அப்படின்னு தெரியாதனமா வாங்கிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க கஸ்டம்ஸ்ல மாட்டிக்குவாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 5 கிராம் இருக்கும், 10 கிராம், அதுக்கு உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி அங்க இருக்குது. உடனே அதற்கு என்ன செய்யறாங்க, எங்க ஊரு சித்தையின் கோட்டக்கார ஒருத்தர் வந்து என்ன செய்யறாரு, இதில் மாற்றாரு. அவருக்காக வேண்டி பரிந்து பேசுவதற்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலையில இருக்காங்கல்ல தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், அவர்கள் எல்லாரும் போய் பேசி பார்த்தாங்க. ஏனென்றால் அதற்கும் இந்த கஞ்சா பொருளை கொண்டு வந்ததுக்கும் இவருக்கு எந்த சம்மந்தமே இல்லை. ஒரு ஏஜென்ட் கொடுத்து விட்டேன். அங்க ஒரு லாவண்யான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அவ்வளவுதான். கடைசியில் என்ன ஆச்சு, அவர் ஜெயில போட்டு அவங்க தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. எத்தனை பேர் பரிந்து பேசினாங்க. அப்ப கடுமையான சட்டங்கள் உள்ள நாடு எது என்று பார்த்தால் இஸ்லாமிய நாடுகள் தான். இதை எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஒரு நாடு இருக்குன்னு சொன்னால் அது ஈரான். ஈரான்ல பேச்சுக்கே இடம் இல்லை. கடத்திட்டானா அடுத்த செகண்ட் அவங்க என்ன செய்வாங்க, தூக்குல போட்டுவாங்க. அப்ப இஸ்லாமிய சட்டங்கள் இந்த அளவுக்கு கடுமையாக இருக்க வேற எந்த நாட்டிலும் அப்படி ஒரு சட்டம் இல்லை. நம்ம இந்தியாவை எடுக்கிறோம். இந்தியாவுல 2024 ஒரு பிரபலியமான ஒரு முஸ்லிம் பெயரு பயன்படுத்தப்பட்டது. எத்தனை கோடி, 2000 கோடி கஞ்சா பொருள் கடத்தினாரு சித்திக் அப்படிங்கிறவங்க. அவரை பிடிச்சு உள்ள போட்டாங்க, கடைசியில ஜாமீன்ல வெளியே வந்துட்டார். தண்டனை சட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அரபு நாடு இஸ்லாமிய நாடுகள்ல இந்த மாதிரி கடத்தல்ல ஈடுபட்டு பிடிபட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை, கடுமையான தண்டனை கொடுத்துறாங்க. சரி, இந்த மாதிரி ஏன் இந்த கடுமையான தண்டனை கொடுக்கப்படுகின்றது? அதை போன்று இந்த போதைப் பொருள்களை அதிகமாக கடத்தக்கூடியவர்களை நீங்கள் பார்த்தால் முஸ்லிம்கள் அல்லாத நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். இதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பயன்படுத்தக்கூடியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தாலும் கூட இந்த அளவுக்கு பெரும் கூட்டத்தை கடத்தி ஒரு நாட்டிலேயே கொண்டு போய் விற்று அந்த நாட்டு மக்களையே போதைக்கு அடிமையாக ஆக்கக்கூடிய அளவிற்கு தைரியம் முஸ்லிம்களுக்கு வராது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், மதுவை பற்றி இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கின்றது. குர்ஆனிலும் அல்லாஹ் தன்னுடைய அருள்மறையிலே பல இடங்களில் அதை கடுமையாக எச்சரிக்கின்றான். இந்த போதை பற்றி நாம் நேற்றைய தினம் பார்த்தா வட்டியை பற்றி ஒவ்வொன்றாக கொஞ்சம் விதமா சொல்லி கடைசியில் வட்டி என்பது ஷைத்தானுடைய செயல், அதிலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வசனத்தை அல்லாஹ் என்ன செய்தார், இறக்கி வைத்தார். அதை போன்றுதான் ஆரம்பத்திலே இந்த மதுவை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான், இந்த மதுவை பற்றியும் சூதாட்டத்தை பற்றியும் ஒரு இடத்துல கேட்கின்றார்கள். நபியை நீங்கள் கூறுங்கள், அந்த ரெண்டிலும் அதிகமான தீமைகள் இருக்குது, கொஞ்சம் நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை. அதற்கடுத்து உமர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள், அல்லாஹ் இதை பற்றி ஒரு தெளிவான சட்டம் எங்களுக்கு வேண்டும் என்று.
அப்புறம் அல்லாஹ் இன்னொரு வசனத்தை இறக்கி லா தக்ரபு ஸலாத்த வ அன்தும் சுகாரா, போதையாக இருக்கும் நிலையில் தொழுகைக்கு செல்லாதீர்கள் அப்படின்னு அடுத்த ஒரு எச்சரிக்கை வந்துச்சு. ஏனென்றால் அவங்க எல்லாம் மதுவை சாதாரணமா குடிச்சுக்கிட்டு இருந்தவங்க. அப்ப தொழுகைக்கு போகும்போது மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க, குடிக்காதீங்க அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஒரு வசனம் வந்தது. அதற்கடுத்து முழுமையாக எல்லாம் என்ன செய்தார், இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு வசனத்தை எல்லாம் என்ன செய்தான், இறக்கினான். 5வது அத்தியாயத்துல 90வது வசனம் இது சொல்லுகின்றது, ஈமான் கொண்டவர்களே, மதுவும் சூதும் இன்னும் சிலை வணக்கத்திற்கு வைக்கப்பட்ட அந்த பொருள்களையும் இன்னும் குறிபார்ப்பதும் ஷைத்தானுடைய செயலாக இருக்கின்றது. எனவே பஜித்தனி போகு, நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிற இந்த தெளிவான இந்த வசனம் வந்ததற்கு பின்பு அந்த மதீனாவுடைய நகரத்திலே இந்த வசனத்தை சொல்லும் பொழுது அபூ தல்ஹாவுடைய வீட்டுல பரிமாறிக்கிட்டு இருந்தாங்க. எது, அனஸ் ரலியல்லாஹு சின்ன பையன், அவர் தான் என்ன செய்யறாரு, மதுவை ஊத்தி எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க ஒரு பெரிய சஹாபி, அவங்க என்ன செய்யறாங்க, வீட்டுல பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. மதீனாவுடைய தெருக்கல்ல ஒரு அழைப்பு விடுக்கப்படுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைசிர் வல் அன்சாப் வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு அப்படிங்கிற இந்த வசனம் சொல்லி வரும் பொழுது அபூ தல்ஹாவுக்கு ஒரு காதுல ஒரு வார்த்தை விழுது, என்ன வெளியில என்ன சொல்றாங்க போய் கேட்டுவாங்க அப்படின்னு. வெளியில இந்த மாதிரி ஒரு சப்தம் வருது, ஒரு அழைப்பு வருது, இந்த மாதிரி நீங்கள் மதுவையும் சூதையும் விட்டு விடுங்கள், இது ஷைத்தானுடைய செயல், அதிலிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற வசனம் இறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வசனத்தை தான் மதீனாவுடைய தெருக்களிலே சொல்லி வருகின்றார்கள் சஹாபாக்கள் அப்படின்னு அனஸ் ரலியல்லாஹு மூலியமாக போய் சொல்லப்படுது. திருப்பி நல்ல கேட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். ஏன்னா எல்லாம் அங்க விருந்தாளிகளுக்கு பரிமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் கேட்கிறாங்க, ஆமா இது உண்மைதான், பிலால் அவர்கள் இந்த வசனத்தை சொல்லி தெருக்களில் நடந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னு. இந்த செய்தியை கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் மதுவுல மக்காவாசிகளாக இருந்தாலும் சரி, மதீனாவில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, சாதாரணமாக பயன்படுத்தி கொண்டிருந்த அந்த மக்கள் இந்த வசனம் வந்த அடுத்த நொடி மதீனாவுடைய தெருக்கல்ல அந்த மது என்ன செய்யறது, 6வது பெருக்கெடுத்து ஓடுது. இப்படி ஒரு வரலாறு உலகத்துல எந்த சரித்திரத்தையும் நீங்க பார்க்க முடியாது. இப்படி ஒரு முற்றாக மது அளிக்கப்பட்ட ஒரு சம்பவம் உலகத்தில் நடந்திருக்கு என்று சொன்னால் அது இஸ்லாமிய அந்த அறிவிப்பின் மூலியமாகத்தான் நடந்திருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகள் அதை சுத்தமாக ஒழித்து தலைமட்டமாக ஆக்கிவிட்டது. இன்று சில இடங்கள்ல என்ன செய்யப்படுகின்றது, இதே சவுதி அரேபியாவில் கூட விற்கப்படுகின்றது. அதுக்கென்று சில குறிப்பிட்ட இடங்களை வைத்து அங்கே என்ன செய்கின்றார்கள், குடிக்கின்றார்கள். ஆனால் முற்றாக இஸ்லாம் என்ன செய்தது, இந்த மதுவை ஒழித்தது. ஆகினால் இந்த அளவிற்கு இந்த மதுவை பற்றி இஸ்லாம் கடுமையாக எச்சரிக்கை செய்ததன் காரணமாகத்தான் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அது ஒரு பயந்த எண்ணத்தை கொடுக்கின்றது, அவருடைய உள்ளத்திலே ஒரு மாற்றத்தை தருகின்றது. அதிகமான முஸ்லிம்கள் இதை என்ன செய்யவில்லை, பயன்படுத்துவது இல்லை. சரி, அடுத்ததாக இந்த மதுவை பற்றி நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ன வரைக்கும் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அதை பற்றி 1400 ஆண்டுகளுக்கு முன்பு மிக தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்து விட்டு சென்றார்கள். திருமதியிலேயே 1295வது ஹதீஸ், இப்னு மாஜாவுல 3381வது ஹதீஸ்ல சொல்லப்படுது. அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் 10 நபர்களை சபித்தார்கள். இந்த 10 நபர்கள் யாரு என்றால், ஆசிருஹா வ முஆசிருஹா, அதை உற்பத்தி பண்ணக்கூடிய ஃபேக்டரி கம்பெனி, மதுவை உற்பத்தி பண்றாங்கல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கு என்ன செஞ்சாங்க, ஒரு கம்பெனியும் சொன்னாங்க. ஆசிருஹா அதை பிழியக்கூடிய கம்பெனி, வ முஆசிருஹா அதிலே வேலை பார்க்கக்கூடியவர்கள். இன்னும் சில நம்ம ஒயின் ஷாப்ல போய் நம்ம ஆளுங்க வேலை பாக்குறாங்க, நாங்க மதுவா குடிக்கிற இல்லைங்க, அரசாங்கம் வச்சிருக்குது, அது போய் நாங்க வேலை பார்க்கிறோம், சம்பளம் எங்களுக்கு வருது, அவ்வளவுதான். அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்னைக்கே நினைச்சிருக்கிறாங்க, அதை அதாவது புளியக்கூடியவர்கள், அதில் வேலை செய்யக்கூடியவர்கள், அதை போன்று அதற்கு ஓனராக இருக்கக்கூடியவர்கள், கம்பெனி ஃபேக்டரி வச்சிருக்காங்கல்ல அந்த ஃபேக்டரி ஓனர்கள், இவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அதை குடிக்கக்கூடியவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள். அதை சுமந்து செல்லக்கூடியவர்கள். 5வது நபர் யாரு, அவர் குடிக்கல, அவர் வாங்கிட்டு போய் கொண்டு போய் கொடுக்க போறாரு.
வாங்கி கடையில காசை கொடுத்து வாங்கி கொண்டு போய் கொடுக்க போறாரு. வஹாமிலுஹா, அதை சுமந்து செல்லக்கூடியவர்கள். வல் மஹ்மூலத்தி இலைஹி, எதன் பக்கம் சுமந்து செல்லப்படுகின்றது அது என்னது? வண்டியில வச்சு டிரான்ஸ்பர் பண்றாங்கல்ல, சென்னையில இருந்து எங்க வருது? பெரியவளுக்கு வருது. எதுல வருது? வண்டியில வருது. அந்த வண்டியில கொண்டு வர டிரைவர் இருக்கார்ல, அதுவும் தடை செய்யப்பட்டது. வல் மஹ்மூலத்தி இலைஹா, எந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் இதை எச்சரிக்கை செய்கிறார் பாருங்கள். அதை டிரான்ஸ்பார்ம் செய்து கொண்டு வரக்கூடிய அந்த டிரைவர்களை முதற்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் சபிக்கின்றார்கள். அவர் குடிக்கல, ஆனாலும் அதை சுமந்து வருகின்றார். கார்ல ஏற்றி பஸ்ல ஏற்றி கொண்டு வர்றார். அதற்கு அடுத்ததாக அதை ஊத்தி கொடுக்கக்கூடியவர். அதை என்ன செய்யறாரு? பார்ல ஊத்தி கொடுக்குறாங்கல்ல, அந்த ஊத்தி கொடுக்கக்கூடியவர்கள். அதை விற்கக்கூடியவர்கள், விற்கிறவங்க, அவங்க குடிக்காட்டி கூட அந்த மதுவை விற்பவர்கள். எட்டாவதாக ஆக்கிலு சமனிகா, அந்த பொருளை சாப்பிடக்கூடியவர்கள். வர்ற வருமானம் இருக்குல்ல, மதுவை விற்று வரக்கூடிய வருமானம், அந்த வருமானத்தை சாப்பிடக்கூடியவர்கள். ஒல் முஷ்தரி லஹா, அதை வாங்கக்கூடியவர்கள். வாங்குவதற்காக போற ஒரு பையன் அல்லது ஒருத்தர் போய் வாங்கிட்டு வர போறாரு, அப்படி வாங்கக்கூடியவரும். ஒல் முஷ்தரி ஒல் முஷ்தராத்து இலகு, யாருக்காக வேண்டி வாங்கி வருகின்றாரோ, வாங்குறவனும் வாங்கி வரப்படுபவனும் யாரு அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களோ. இப்ப உதாரணமா சில பங்கன்கள்ல இப்ப நான் குடிக்க மாட்டேன், ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்க, என்னப்பா விசேஷம் வச்சிருக்கிற, கல்யாணம் வச்சிருக்கிற, எங்களுக்கு எல்லாம் ஒரு பார்ட்டி இல்லையான்னு. இப்ப நான் குடிக்காட்டி கூட நான் என்ன சரி வாங்கி கொடுக்குறேன்ல, இப்படி வாங்கி கொடுப்பவரும் சரி, வாங்குவர் வாங்கி கொடுப்பவர், இப்படி 10 நபர்களை அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், சபிக்கின்றார்கள். இந்த கடுமையான தண்டனையை நபி அவர்கள் எச்சரிக்கை செய்ததன் காரணமாக முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் இந்த மதுவுக்கு அடிமையாகாதவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ரொம்ப குறைந்த மக்கள் இதற்கு அடிமையாகவும் இருக்கின்றார்கள். அதுவும் இப்பொழுது உள்ள காலத்திலே நாம் பார்க்கும் பொழுது விதவிதமான பொருள்கள் வந்துருச்சு. இந்த மது, இந்த போதைக்கு அடிமையான அதிகமான முஸ்லிம்களும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் அதிலிருந்து காப்பாற்ற வேண்டும். அடுத்ததாக இந்த அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள், அதிகம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தால் அதுவும் முதலிடத்திருப்பவர் யாருன்னு சொன்னால் அமெரிக்கா தான். நம்ம நினைக்கிறோம் அமெரிக்கால பெரிய விஞ்ஞானம் இருக்கு, அமெரிக்கா அதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னா யூதர்கள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அறிஞர்கள் விஞ்ஞானிகள் பூரா யூதர்கள், அமெரிக்கா இருக்கக்கூடியவர்கள்லாம். ஆனால் அந்த அமெரிக்க மக்கள் அதிகமானவர்கள் என்னது? மதுவை பயன்படுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். காரணம் என்னவென்றால் அவருடைய அந்த சர்ச்சைகளை ஊத்தி கொடுப்பாங்க, அப்படி சர்ச்சைகளை ஊத்தி கொடுப்பாங்க. அதுலயும் அந்த வருடப்பிறப்பிற்கு பார்த்தீங்களா, அந்த வருடப்பிறப்பு அன்னைக்கு எல்லோருக்கும் ஊத்தி கொடுக்கப்படும். இது அவங்களுடைய மதத்தில் அது ஒரு கடமையாக வைத்திருக்கின்றார்கள். அதனால் அதெல்லாம் அவங்களுக்கு சாதாரணமானது. இது அமெரிக்காவில் இருக்கின்ற மக்கள் தான் அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள். அதை போன்று 2வது இடத்தில் இருப்பவர் யாருன்னு சொன்னா ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர்கள். 3வது இடத்தில் இருப்பவர் யார் என்றால் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர்கள். 4வது கனடா நாட்டை சார்ந்தவர்கள். 5வது பிரான்ஸ். அதுக்கடுத்துதே மற்ற நாடுகள். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் நாடுகளை பயன்படுத்துறோம். என்ன சொல்றோம்? ஏன் சொல்றோம்? அதை பற்றி உண்டான தீமையை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இதை பயன்படுத்தாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்ததன் காரணமாக ஆங்காங்கு நடக்கக்கூடியதை எல்லாம் நாம என்ன செய்ய பெருசா பேசுறோம். இப்படி எல்லாம் நடந்துருச்சு. அரபு நாடு சவுதி எவ்வளவு புனிதமான நாடாக இருந்தது, அந்த புனிதமான நாட்டுக்குள்ள இப்ப என்ன செஞ்சுச்சு? மதுவெல்லாம் உள்ளே நுழைந்து விட்டது என்று. இது தவறுதான். ஆனால் உலக ரீதியில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அதிகமான கடத்தல் பொருள், இந்த மதுவை போதைப் பொருள் கடத்தலிலே ஈடுபடக்கூடிய நாடுகளும் முஸ்லிம் நாடுகளாக இல்லை. அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மக்கள் யார் என்று பார்த்தால் முஸ்லிம்கள் இல்லாமல் இருக்கின்றார்கள். ஆகையினால் தான் நாம் சொல்கின்றோம், இஸ்லாத்தை நீங்கள் படியுங்கள், குர்ஆனை படியுங்கள், நபி வழியை படியுங்கள், அதற்கடுத்து முஸ்லிம்களையும் பாருங்கள். எத்தனை சதவீதம் பேர் குடிகாரர்களாக இருக்கின்றார்கள், எத்தனை சதவீதம் பேர் குடி இல்லாமல் இருக்கின்றார்கள். முஸ்லிம்களில் அதிகமானவர்கள் குறைஞ்சது ஒரு 60-70% பேர் குடிக்காத மக்கள் தான் இருக்கின்றார்கள். எனவே எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மதுவிலிருந்து முற்றாக இந்த சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டும். அந்த சமுதாயத்தில் இந்த மதுவுடைய தீங்கை விளங்கி இதிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று நாம் துஆ செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாமிய சமுதாயத்தை காப்பாற்றுவானாக, முஸ்லிம்களை காப்பாற்றி நல்லது புரிவானா என்று கேட்டு என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு